தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி, எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம் லிங்கேஷ், கைது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா, ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகுல மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை கைது செய்வதை இலங்கை கடற்படை தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஒரு மாதத்திற்குள்ளாகவே சுமார் 80க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை கைது செய்து அந்நாட்டு சிறையில் அடைத்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தமிழக மீனவர்கள் போராடி வரும் நிலையில தற்போது மீண்டும் ஒரு இந்த கொடூரமான செயலை இலங்கை கடற்படை நடுக்கலில் வச்சு நிகழ்த்தி இருக்கிறது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் விசைப்படகு சேதமடைந்து மூழ்கியது. இதை எதிர்பாராத மீனவர்கள் 4 பேரும் கடலில் குதித்து உயிர் தப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனா முயற்சி பயனளிக்காமல் மலைச்சாமி என்ற மீனவர் நடுக்கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தாரு. அதே போல ராமச்சந்திரன் என்ற மீனவர் நடுக்கடலில் காணாமல் போயிருக்கிறாரு. இந்த நிலையில இன்று உயிருடன் மீட்கப்பட்ட மற்ற 2 மீனவர்களையும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட மீனவரின் உடலையும் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு இன்று காலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில இன்று மீண்டும் ஜெகதாப்பட்டினத்துல இருந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்களை 4 பேரை கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில கடும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த 4 மீனவர்களும் இன்று நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு தற்போது காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.